இந்தியாவில் இப்போ வந்து வேர்ல்டு 12th லாங்கஸ்ட் சீ பிரிட்ஜ் வந்து கட்டியிருக்காங்க, மும்பையில் கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது மக்களுக்கு பயன்பாட்டுக்கும் வந்திருக்கு, அதை பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு வந்து பொங்கல். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் ஹாப்பியாக ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுங்க பொங்கலை. ஜனவரி 12th நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து ஒரு இந்தியாவிலே லாங்கஸ்ட் சீ பிரிட்ஜ் ஒன்று இனாகிரேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதோட பேர் பார்த்தா அந்த பிரிட்ஜுக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப பெருசாகவே வச்சிருக்காங்க. அட்டல் பிஹாரி வாஜ்பாய் சேவ்ரி நவா சேவா அத்துல் சேவான்னு சொல்லி ஒரு பிரிட்ஜ் தான் பண்ணியிருக்காங்க. அதை செல்லமாக வந்து அத்தல் சேத்து பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரிட்ஜோட லென்த்தே பார்த்தோன்னா 21.8 கிலோமீட்டர்ஸ். இந்தியாவில் ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பிரிட்ஜஸ் இருக்குது, பட் இது வந்து லாங்கஸ்ட் சீ பிரிட்ஜ். இது வந்து ஃபுல்லாகவே சீல தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டோட்டல் பார்த்தா 21.8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அதில் 16.5 கிலோமீட்டர்ஸ் மட்டும் சீலே கட்டியிருக்காங்க. பாக்கி ரிமைனிங் 5.5 வந்து லேண்டில் கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து மெயினாக கட்டினதுக்கு வந்து மும்பைலேருந்து நேவி மும்பைக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு தான். நார்மலாக நம்ம இந்த ரோட்வேஸ் யூஸ் பண்ணால் 2 hours ஆகுமா, பட் இந்த பிரிட்ஜில் போனோம்னா வெறும் 20 minutes போலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இதில் ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமே. ஏன்னா நமக்கே தெரியும், நார்மலாக இந்த டிராஃபிக்னு ஒன்று எடுத்துட்டாலே அதில் போகிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். பட் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டஸ்ட் ரூட் கட்டும் போது தான் நமக்கே அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ சென்னையிலே பார்த்தா நிறைய பிரிட்ஜ் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. நம்ம என்னதான் இப்போ கஷ்டப்பட்டாலும் அந்த பிரிட்ஜ் ஒன்ஸ் கட்டும்போது நமக்கே ஈஸியாக இருக்கு, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோமேன்ற மாதிரி நமக்கு தான் அது ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்கு. இந்த பிரிட்ஜோட பட்ஜெட் பார்த்தோன்னா 17,840 crores பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜை கட்டுறதுக்கு மட்டுமே 17,000 லேபர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1,500 இன்ஜினியர்ஸும் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபவுண்டேஷன் பார்த்தா 2016 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதோட ஐடியா பார்த்தோன்னா early 1963 ஒரு ஐடியா வந்திருக்கு. நம்ம வந்து இந்த பே கிராசிங் பிரிட்ஜ் மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கு ஒரு கமிட்டி கூட வச்சிருந்தாங்க. 1972லேருந்து 78 வரைக்கும் பிளான்லாம் பண்ணி அதுக்கெல்லாம் வச்சிருந்தாங்க. பட் அது கிக் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அப்புறம் நரேந்திர மோடி பீரியட்ல தான் வந்து அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்து இப்போ அது வந்து மக்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த பிரிட்ஜோட ஃபெசிலிட்டியை பார்த்தா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது இல்லாமல் இது ஒரு சூப்பர் பிரிட்ஜ்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பிரிட்ஜில் பார்த்தா ஒரு நாளைக்கே 70,000 வெஹிக்கிள் வந்து கிராஸ் ஆகுன்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்ஜ் வந்து ஒரு பக்கா டெக்னாலஜியில் கட்டினதுனே சொல்றாங்க. ஜாப்பனீஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இந்த பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்ஜில் வந்து நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் இருக்கு. ஸோ நார்மலாக தெரியும் நமக்கு பிரிட்ஜ்னாலே வந்து இந்த வெளியே நின்று எட்டி பார்க்கறது, இந்த செல்ஃபி எடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்கும். பட் அதெல்லாம் தவிர்க்கிற மாதிரி இந்த பிரிட்ஜில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா, ரெண்டு சைடு வந்து பேரியர் போட்டிருக்காங்க. ஒரு சைடு இந்த கடல் சைடு வியூலாம் இருக்கும், அந்த சைடு பார்த்தா நாய்ஸ் பேரியர் போட்டிருக்காங்க. அங்க வந்து பக்கத்துல கடல் இருக்கும். அது இல்லாமல் இந்த ஃப்ளமிங்கோன்ற பேர்ட் வந்து அங்க நிறைய டைம் மைக்ரேட் ஆயிட்டு நிறைய லேக்ஸ் ஆன பேர்ட்ஸை வந்து அங்க பார்க்க முடியும். ஸோ அந்த பேர்ட்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது, இந்த சீக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுனால அங்க பக்கம் நாய்ஸ் பேரியர் போட்டிருக்காங்க. இந்த சைடு வந்து வியூ பேரியர் போட்டிருக்காங்க. கொஞ்சம் ஹைட்டா வியூஸ் தெரியும், பட் ஒரு பேரியர் கட்டியிருக்காங்க. ஸோ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்ஜில் பார்த்தா 330 மீட்டர்ஸ்க்கு செக்யூரிட்டி கேமரா இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு டிராஃபிக் வயலேஷன்ஸும் நடக்காது. அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜில் வந்து யூ டர்ன்ஸே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் இந்த ஆக்சிடென்ட் ஆகுது, திடீர்னு போய் நேரம் பாசி கையை மட்டும் போட்டு டக்குன்னு யூ டர்ன் அடிச்சிடும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இங்கே இருக்காது. பட் இருந்தாலும் 5 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு சின்ன யூ டர்ன் இருக்கு. அது வந்து எமர்ஜென்சி டைம்ல மட்டும் தான் நம்மளால திரும்ப முடியும், நார்மல் யூஸால பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்ஜ்லேயே பார்த்தோன்னா 2 ரெஸ்கியூ பேஸ் இருக்கு. ஸோ ஏதாவது இன்கேஸ் இந்த பிரிட்ஜில் ஏதாவது சம்பவம் ஆச்சுன்னா அங்கேருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்ஜோட ஸ்பீட் லிமிட் பார்த்தோன்னா நார்மல் பிரிட்ஜில் வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீட் பர் ஹவர் போகலாம். அதே இந்த ஸ்டார்டிங்லையும் எண்டில் மட்டும் 40 கிலோமீட்டர்ஸ் தான் பெர்மிட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பிரிட்ஜில் வந்து ஒரு புது சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க, ஓப்பன் கேட் டோலிங் சிஸ்டம். நார்மலாக தெரியும் இந்த டோல் கேட்ல தான் வந்து பிரச்சனையே. ஏன்னா ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதாக இருக்கும், காசு சரியா டெபிட் ஆகாது. இந்த ஃபாஸ்டாக்ன்ற வேற சில டைம் காசு எடுத்திருப்பாங்க, எடுக்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை இந்த டோல்ஸ்லேயே பயங்கரமாக போயிட்டு இருக்கும். இந்த பிரிட்ஜில் வந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா இங்கே யூஸ் பண்ணுறது வந்து ஓப்பன் ரோட் டோலிங் சிஸ்டம். என்ன ஆகும்னா நம்மளோட கார் நம்பரை வந்து அவங்க ட்ரேஸ் பண்ணிடுவாங்க. அதுலேருந்து பே பண்ணுற மாதிரி தான் போகும். அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜை நம்ம கிராஸ் பண்ண உடனே லாஸ்ட்ல வந்து ஒரு ஃபுட் பிளாசாவும் ஒன்று ஓப்பன் பண்ண போறாங்க. இப்போ அது கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு, பட் கொஞ்ச நாள்ல வந்து அங்க ஃபுட் பிளாசா மாதிரியும் வரும். இந்த பிரிட்ஜை வந்து நார்மலா கிராஸ் பண்றவங்களை விட இதை சுத்தி பார்க்கணும் வர்றதுக்கே ஒரு நிறைய கும்பல் இருக்கும். ஸோ அதுக்காகவே இது வந்து கண்டிப்பா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டோ இல்ல விசிட்டிங் ஸ்பாட்டாவே வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்காக ஸ்டீல் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டீலோட குவான்டிட்டி எவ்வளோன்னு பார்த்தோன்னா மோர் தென் 500 போயிங் ஏர்பிளைன்ஸை விட அதிகம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த பாரிஸில் இருக்க ஈஃபில் டவர், ஸோ அந்த ஈஃபில் டவர் யூஸ் பண்ணதை விட 17 டைம்ஸ் அதிகமாக ஸ்டீல் இந்த பிரிட்ஜுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பிரிட்ஜ் சாட்டர்டே வந்து இனாகிரேட் பண்ணாங்க. பட் எல்லாராலையுமா இந்த பிரிட்ஜை யூஸ் பண்ண முடியும்னா அது முடியாது. ஏன்னா இப்போ வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்க. 2 வீலர்ஸ், ஆட்டோ ரிக்ஷா, டிராக்டர்ஸ், இந்த 3 வீலர்ஸ் அந்த மாதிரி வண்டி எதுவுமே இந்த பிரிட்ஜில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி கார், பஸ்ஸஸ், மினி பஸ்ஸஸ், இந்த மாதிரி 4 வீல் மட்டும் தான் இப்போதைக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ
அதுக்கு வந்து அந்த டோலுக்கு சார்ஜஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் வே டோல்னா 250, அதே டபுள் வேனா 650, மந்த்லி பாஸும் கொடுக்குறாங்க 12,500, அப்புறம் டெய்லி பிரைசஸும் ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி இப்போ இதுக்கு சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ வந்து இனாகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் அதை பத்தின வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. அந்த லைட்டிங் ஒர்க்ஸ் பார்த்தாலே சூப்பரா இருக்கு. நம்ம நார்மலா இந்த ஹவுரா பிரிட்ஜ் கேள்விப்பட்டிருப்போம், அப்புறம் இந்த லண்டன் பாரிஸ் பிரிட்ஜ்லாம் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு ஒரு ஃபீலே கொடுக்குது. ஒரு தண்ணியில அந்த பிரிட்ஜோட ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறோம், சூப்பரா இருக்கு உண்மையிலே. அந்த இனிமே மும்பை மகாராஷ்டிராலாம் போனா கண்டிப்பா அந்த பிரிட்ஜில் ஒரு விசிட் ஒன்று போட்டு வரணும். இப்போ ரீசெண்டா இந்த சோஷியல் மீடியா ஃபுல்லாவே இந்த பிரிட்ஜஸ் பத்தி தான் போட்டுட்டு இருக்காங்க. பட் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸா என்ன போடுறாங்கன்னா, அங்க இருக்க இந்த வடக்கன்ஸ் வந்து இந்த பிரிட்ஜை இப்பவே பொல்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க பார்த்தாலும் இந்த பாக்கு கரை, இந்த குப்பை அந்த பிரிட்ஜில் அப்படியே இப்பவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டா கட்டி இன்னும் ஒரு நாள் கூட முழுசா முடியல, அதுக்குள்ளே இந்த மாதிரி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் பார்க்கும்போது நமக்கு என்னதான் ஒரு சுதந்திரம் தந்தாலும் நம்ம அதை வந்து இந்த மாதிரி தப்பான ஒரு விதியில யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. என்னதான் டெவலப்மெண்ட் இந்த பக்கம் கவர்மெண்ட் ஒன்று கொண்டு வந்தாலும் மக்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணாம இந்த மாதிரி குப்பையை கீழே போடுறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க.